We are truly honored to have the opportunity to hear their enlightened words. Without any further delay, let's welcome our chief guest, Mr. Pannayam Karthikeyan sir, on stage. Please grace us with your insightful words and enlighten us with your wisdom, sir. Let's give a big hands for our chief guest. தமிழில் பேசலாமா இல்லை இங்கிலீஷில் பேசலாமா? இது சிபிஎஸ்சி ஸ்கூல், இங்கிலீஷில் பேசுகிறது தான் மரபு. ஆனாலும் நம்மெல்லாம் வில்லேஜர்ஸ், எல்லாருக்கும் எல்லாமே புரியணும் இல்லையா? அதனால் தமிழும் ஆங்கிலமும் கலந்து நான் பேசுகிறதுக்கு ஆசைப்படுறேன். நீங்களும் அதைத்தான் விரும்புவீங்க. இந்த பள்ளிக்கூடம் அருமையான மேனேஜ்மெண்ட்டால் நடத்தப்படுது. உங்கள் சேர்மனும் மேனேஜிங் டைரக்டரும் வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ். எனக்கு எத்தனையோ கான்டாக்ட் இருக்கும். என் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா 15,000 கான்டாக்ட் இருக்கும். ஆனால் திண்டுக்கல்லில் நாங்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்போம், ஒரு 100 பேர். அந்த 100 பேரில் நான் த மோஸ்ட் ஜென்டில்மேன், த பெஸ்ட் பர்சன்னு யாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது உங்கள் சேர்மனை தான். அந்த மாதிரி அருமையான சேர்மன் இந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்காங்க. டாக்டர் எம்டியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க இந்த ஊரில் ஒரு தலை சிறந்த மருத்துவர். ஆனால் அவர் ஒரு கல்வியாளராகத்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எல்லா இன்வால்மெண்ட்டும் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்த ஸ்கூலை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. நம்முடைய சீஃப் கெஸ்ட் டிஓ சார் அவர்களிடம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் பேசினேன். அப்பொழுதே அவருடைய கர்டியஸ் குவாலிட்டி என்ன என்றதை புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது ஒரு 15 நிமிடங்கள் உங்கள் பிரின்சிபால் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். 15 நிமிடங்களில் 14 நிமிடங்கள் நல்ல விவரமான மேட்டர்ஸை அவங்க சொன்னாங்க. அப்படியாப்பட்ட கெஸ்ட் ஆஃப் ஆனர் அவர்களே, உங்கள் பிரின்சிபால் வெரி எமினன்ட் பர்சன், he works for the patient. பிரின்சிபல் கபரியல் அவர்களே, the nervous system of this school, teachers, the blood system of this esteemed school, administrative staff, the most precious parents, glittering diamonds in this crown of Takshashila School, my dear students. இங்கே 2 பேர் கேம்பேர் பண்ணாங்க மாஸ்டர் ஆஃப் செரிமனி. அவங்க பண்ண மாஸ்டர் ஆஃப் செரிமனி இந்த திண்டுக்கல்லில் ஒரு வில்லேஜில் இருக்கிற ஸ்கூலில் நடக்குதா, அல்லது பம்பாய், பெங்களூர் போன்ற ஒரு பள்ளியினுடைய மாஸ்டர் ஆஃப் செரிமனி நடக்கிறதா அப்படின்ற மாதிரி உயர்வு அவங்க பண்ணாங்க. மாஸ்டர் ஆஃப் செரிமனி அவர்களே, ப்ரெஸ், மீடியா, நான் இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து தான் உங்களோட பேசணும்னு நினச்சிருக்கேன். ப்ரைடு, PRIDE, ப்ரைடு. இந்த பள்ளியில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் த ப்ரைட் ஆஃப் திஸ் தக்ஷசீலா ஸ்கூல். ஸோ ப்ரைடை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். நான் இன்றைக்கி இதை பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய பேக்ரவுண்டு வந்து உங்களுடைய இன்ட்ரடக்ஷனில் சொன்னாங்க, வெல்கம் அட்ரஸ் பண்ண பொண்ணு அருமையாக வெல்கம் பண்ணிச்சு. நான் ஒரு சின்ன கிராமம், கொடைக்கானல் மலையில், பண்ணக்காடுன்னு மலை, அங்கே பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் நான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்த ஆள்.
நான் 50-60 நாடுக்கு போயிருக்கேன். அவங்க சொன்னாங்க 30 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அதனுடைய சேர்மன் நான், ஆடிட்டர் ஆஃபீஸ் 5 இடங்களில் இருக்குது எல்லாம் சொன்னாங்க. என்னுடைய பிகினிங் வந்து ஆனாவண்ணாவே ஒரு 5ஆவதுக்கு மேலே தான் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் படித்தால் நீங்களெல்லாம் இப்பொழுது அருமையாக டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை ஷேப்பிங் டு தி லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த மாதிரி உங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல படிக்கிறீங்க. ஆனால் என்னைய மாதிரி படித்த ஆளே இவ்வளவு உயரத்திற்கு வர முடியும்னா நீங்கள்லாம் நிச்சயமாக இதை காட்டிலே பண்பங்கு மேலே வரலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். இப்போ என்னுடைய சப்ஜெக்ட் ப்ரைடுக்கு வர்றேன். ஃபஸ்ட் பிளானிங். நீங்கள் PRIDE அதை எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புகிறேன். பிளானிங். முதல்ல நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு பிளானோடு செய்யணும். பெர்னார்ட் ஷா சொல்லியிருக்காரு, ஆக்ஷன் வித்தவுட் தாட் இஸ் அபார்ஷன், தாட் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் ஃபோலின்னு. அதாவது நினைப்பில்லாமல் ஒரு செயலை செஞ்சால் அது முழுமையடையாது. வெறும் நினைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு செயலை செய்யாமல் இருந்தால் அது ஒரு கற்பனையாக மட்டும் இருக்கும். பிளானிங்கிறது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் வச்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு சாதாரண சிட்டிசனை செலக்ட் பண்ணி ராஜாவாக்குவாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன், 5 ஆண்டுகள் அந்த ராஜாவுடைய டென்யூர் முடிஞ்ச உடனே அந்த ராஜாவை கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஜங்கிள், அந்த ஜங்கிளில் கொடிய மிருகங்கள், நச்சு பாம்புகள், விஷ ஜந்துகள் இருக்கும். அங்கே போய் விட்டுருவாங்க. அதுதான் கண்டிஷன். முதல்ல ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணுறாங்க. அவரை கொண்டு போய் 5 வருடம் முடிஞ்சோடனே அந்த அக்கறையிலே விட்டுறாங்க. அந்த ராஜா அந்த போட்டுக்காரன் பேச்சு கொடுக்குறப்ப கூட ஒரே சோகமாக இருக்கிறார். ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமே, கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோமே, எந்த விலங்குக்கு உணவாக போகிறோமே அப்படின்னு நினச்சி சோகத்திலேயே போகிறார். அடுத்த டேர்ம்லையும் இதே மாதிரி ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி 5 வருடம் கழித்து அந்த ஆற்றங்கரையை தாண்டி கொண்டு போய் விடுறாங்க. அவரும் அதே மாதிரி சோகத்தில் போகிறார். அடுத்த ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணுறாங்க. 5 வருஷம் டேர்ம் முடிஞ்சிருது. அவரையும் அந்த ஆற்றை கடந்து கொண்டு போய் விடுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ராஜா ஒரே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகிறார். அந்த படகோட்டிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எல்லா ராஜாவும் எப்பயுமே சோகமாக வருவாங்க, அவங்க வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினச்சி இந்த ராஜா மட்டும் சிரிச்சுக்கிட்டே வர்றாரே அப்படின்ட்டு. அந்த ராஜா கிட்ட அந்த படகோட்டி பொறுக்க முடியாமல் கேட்குறார், எப்பயுமே ராஜாக்கள் வந்து இங்கே இந்த ஜங்கிளுக்கு போகிறப்ப ஒரு சோகமாக வருவாங்க, ஆனால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வர்றீங்களே. அதுக்கு அந்த ராஜா சொல்கிறாரு, நான் பிளான் பண்ணினேன். முதல் வருடம் நான் ராஜாவான உடனே என்ன செய்யலாம் அந்த ஜங்கிள் அப்படின்னு நினச்சேன், பிளான் பண்ணேன். 2வது வருடம் நான் என் நாட்டில் இருந்த நல்ல மரம் வெட்டுறவங்க, அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்கெல்லாம் அந்த ஜங்கிளுக்கு அனுப்புனேன். அனுப்பி அந்த மரங்கள்லாம் வெட்டி வேட்டையாட ஆளுகளை அனுப்பி அந்த விலங்குகளெல்லாம் வேட்டையாடி தயார் பண்ணேன். அடுத்த ஆண்டு கட்டடக் கலைஞர்களெல்லாம் அனுப்பி அங்கே ஒரு கட்டடத்தை, எல்லா டைப்பான கட்டடங்களையும் அங்கே செய்தேன். இதே மாதிரி அரண்மனையும் அங்கே கட்ட செஞ்சேன். இப்போ 5 வருடம் முடிஞ்சோடனே எனக்காக என்னுடைய கிங்டம் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு, அங்கே தான் போகிறேன். இவர் எல்லா ராஜாக்கள் மாதிரி இல்லாமல் இவர் முன்னக்கூடியே பிளான் பண்ணுறார்.
பிளான் பண்ணி செஞ்சுருக்காரு. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி செய்யணும். காலையில் இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், இந்த டைமில் இதை தான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி செய்யணும். தட் இஸ் கால்டு பிளானிங். அடுத்தது ரெஸ்பெக்ட். பெரியவங்கள நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் கெயின்ஸ் ரெஸ்பெக்ட். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீச்சர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தீங்கன்னா, பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் தொடுறதெல்லாம் வெற்றியாக இருக்கும். ஸோ ரெஸ்பெக்ட். இன்வால்மெண்ட். நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் இன்வால்வ்டாக செய்யணும். விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, டு மீ தி வெரி எசன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், நாட் தி கலெக்ஷன் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ்ன்ட்டு. டு மீ த வெரி எசன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், நாட் தி கலெக்ஷன் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. படிப்புன்றது நம்ம எவ்வளவு தூரம் கூர்மையாக ஒன்று செய்கிறோமோ அதுதான் படிப்பு. சில ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறது படிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு இன்வால்வ்டாக செய்யணும். ஒரு இடத்துல ஒரு சிங்கம் ஒரு ரேபிட்டை துரத்துது, முயலை. சிங்கமும் ஓடுது, முயலும் ஓடுது. ஒரு பாயிண்டில் அந்த சிங்கம் ஒரு கல் தட்டி நின்றுது. உடனே அந்த முயல் திரும்பி பார்த்து, அது ஒரு கரிசனமான முயல், கிங் ஆஃப் ஜங்கிள், ஓ மை லயன், யூ ஹவ் காட் அ ஸ்மால் ப்ராப்ளம், கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது, ஐ ஆம் தி கிங் ஆஃப் திஸ் ஜங்கிள், ஐ ஹவ் காட் 4 strong legs, ஐ கேன் டெஃபினெட்லி ரன் ஃபாஸ்டர் தேன் யூ. அதனால் உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன், எப்படி என்னை காட்டில் நீ முந்தி போக முடியுதுன்னு. அதுக்கு அந்த முயல் சொல்லுது, யூ ஆர் ரன்னிங் ஃபார் அ லஞ்ச், ஐ ஆம் ரன்னிங் ஃபார் மை லைஃப். நீ ஒருவேளை உணவுக்காக ஓடிக்கிட்டு இருக்க, என்னை கொன்னைன்னா ஒரு வேளை உணவு கிடைக்கும். ஆனால் நான் உன்னை ஜெயிச்சேன்னா என் உயிர் மிஞ்சும். யூ ஆர் ரன்னிங் ஃபார் அ லஞ்ச், ஐ ஆம் ரன்னிங் ஃபார் மை லைஃப். நீ ஒருவேளை உணவுக்காக ஓடுற, நான் ஒரு உயிருக்காக ஓடுறேன்ட்டு. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்த இதுனாலும் இன்வால்வ்டாக உயிர் மூச்சாக நினச்சி ஒன்றொன்னையும் செய்யணும். தட் இஸ் கால்டு இன்வால்வ்மெண்ட். டிசிப்ளின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் இருந்து டிசிப்ளின் இல்லைன்னா டோட்டலி we will reach the failure. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. சொத்து போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கொஞ்சத்தை இழந்திருக்கோம். ஒரு கேரக்டரை இழந்துட்டோம்னா எல்லாத்தையும் இழந்துட்டோம். எங்கள் ஊரில் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. அந்த எக்ஸ் 70 வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருந்தார். அவர் அப்பயே டாக்டர் எக்ஸ்ன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 70 ஆண்டுக்கு முன்னாடி அவங்க தம்பி வந்து பிகாம் ஆனர்ஸ், சென்னை யூனிவர்சிட்டியில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 30 சீட்டுகள். அந்த 30 சீட்டில் ஒரு சீட்டு வாங்கி அவர் படிச்சுக்கிட்டு இருந்தார். 2 பேரும் கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாதனால அவர் எம்பிபிஎஸ்ஸை முடிக்க முடியல. அவங்க தம்பி பிகாம் ஆனர்ஸை முடிக்க முடியல. எக்ஸ் டாக்டர்னு பேர் வாங்கினவர் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை செய்ய முடியல. இதெல்லாம் நம்ம லைஃப் உதாரணங்களாக நினைக்கணும். படிப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, நமக்கு டிசிப்ளின்றது ரொம்ப நம்மளோட இருக்கணும். அது மாதிரி நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கணும். அடுத்து எக்ஸசைஸ். சவுண்ட் மைண்ட் இஸ் இன் சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ண பண்ண நம்மளுடைய ஃபிசிக் நல்லா இருக்கும். நம்முடைய ஃபிசிக் நல்லா இருக்க இருக்க நம்மளுடைய மைண்ட் கெப்பாசிட்டியும் கூடிக்கிட்டே வரும். இந்த இளம் வயசில் நீ எக்ஸசைஸ் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். அதில்
1 போட்டு 5 சைவர்கள் போட்டிருந்தாங்க 1,00,000ன்ட்டு. அதுக்கு முதல் சைவருக்கு போட்டிருந்தாங்க மணி, 2வது சைவருக்கு போட்டிருந்தாங்க எஜுகேஷன், 3வது சைவருக்கு போட்டிருந்தாங்க ஃபேம், 4வது சைவருக்கு போட்டிருந்தாங்க 4வது சைவருக்கு போட்டிருந்தாங்க ஃபேமிலி. இது மாதிரி 5வதுக்கும் ஒரு கேரக்டர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் போட்டுட்டு அந்த வாட்ஸ்அப்பில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டால் தான் அந்த பூஜ்ஜியங்களுக்கெல்லாம் மதிப்பு இருக்கும், அந்த 1 இருந்தால் தான் அது லட்சம், அந்த 1 முன்னாடி இல்லைன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக 0, 5 ஜீரோக்களாக தான் இருக்கும், அந்த 1 தான் ஹெல்த் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த தட்சசீலா ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் நான் அந்த சொன்ன ப்ரைடு, PRIDE, P ஃபார் பிளானிங், R ஃபார் ரெஸ்பெக்ட், I ஃபார் இன்வால்மெண்ட், D ஃபார் டிசிப்ளின், E ஃபார் எக்ஸசைஸ், இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். நல்ல விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா இதில் இருக்கிறவங்க நாளைக்கு கலெக்டர் ஆகலாம், SP ஆகலாம், டாக்டர் ஆகலாம், பெரிய என்டர்பிரனர் ஆகலாம், எதுவானாலும் நீங்கள் வெற்றியின் உச்சிக்கே செல்ல முடியும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்திலிருந்தே நல்ல விஷயங்களை நீங்கள் கற்று உங்களை நீங்களே இப்பயே செதுக்க ஆரம்பிக்கணும். என்னவா படிக்க போகிறேன், என்ன ஆக போகிறேன், நல்ல ஒரு குட் சிட்டிசனாக இருக்கணும்னா நல்ல சில பழக்கங்கள் நமக்கு இருக்கணும். அந்த பழக்கங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.